வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So in the video we are going to discuss about the remaining parts of the questions on PERT and CPM. So already 3 parts of the video was completed. So அந்த வீடியோ வந்து நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா go and check it out. So அதோட லிங்க் வந்து descriptionல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். So இந்த வீடியோல we are going to discuss the remaining State Public Service Commission questions related to PERT and CPM. அதுக்கப்புறம் engineering service examinationல கேட்டது followed with the GATE examination questions. So before starting the video I request you please subscribe to our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. So let's start with the first question. So first questionல so they are asking a project is expected to take சரியா. So expected time கொடுத்தாச்சு TE சரியா. So TE is 12 and standard deviation கொடுத்தாச்சு 4 and probability of completion of a project கொடுத்திருக்காங்க scheduled time 16 days சரியா. So here we are going to calculate the z value. So அதுல இருந்து what is the probability அதான் கேட்டிருக்கு சரியா. So ts minus te divided by sigma அதான் ஃபார்முலா நமக்கு தெரியும். So 4 by 4 1. So z equal to 1. So z equal to 1 னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் 84% அரௌண்ட் வரணும் சரியா. So இங்க டைரக்டா வேல்யூ கொடுத்திருக்காங்க. In most of the problems வந்து டேபிள் வந்து கொடுக்க மாட்டாங்க சரியா. So நமக்கு வந்து மனப்பாடமா தெரியணும் z equal to 1 னா 84% சரியா. ஆப்ஷன் இஸ் B. So z equal to 0 50 சரியா. So இதெல்லாம் அடிக்கடி கேக்குறது. So z equal to 84. Suppose z equal to minus 1 அப்படின்னு வந்ததுன்னா so 100 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் இப்போ எவ்வளோ இருக்கும் இந்த இருக்குல்லையா 16% இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கறது சரியா. ஸோ அதே மாதிரி z equal to 2னா சம் 97 அந்த மாதிரி வரும். ஸோ z equal minus 2னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் the difference between the latest finish and earliest finish. ஸோ ரெண்டு ஃபினிஷ் அப்படின்னா ரெண்டு ஸ்டார்ட்டுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ வி ஹவ் டிஸ்கஸ் இட் இஸ் த டோட்டல் ஃப்ளோட். ஸோ PERT அனாலிசிஸ் ஏ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வித் த ஜீரோ ஃப்ளோட். ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து ஜீரோ ஃப்ளோட் ஆர் ஜீரோ ஸ்லாக்னு கொடுத்துருந்து அதான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ டம்மினா என்ன அர்த்தம்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் டு ஃபார் ஒன்லி த லாஜிக் ஆர் த டு மேப் இன் ஏ நெட்வொர்க் டயக்ராம். ஸோ ப்ரிடிஷன் ரெக்குயர்மெண்ட் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வி ஆர் கோயிங் டு ட்ரா. ஸோ ஆப்ஷன் பி. So next question. So a PERT சரியா. So similar kind of again ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. So TE கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். So TE here we are going to calculate. So நம்ம ஃபார்முலா தெரியும். So T0 plus 4Tm plus TP divided by 6 அவ்வளவுதான் சரியா. So T0 optimistic time 3 plus 4 into Tm most likely time 10. So 4 into 10 40 plus TP 8. So 8 by 6. So எவ்வளவு 48 51 by 6. So 51 by 6 na so 8.5. So 8.5 is the answer. Option D சரியா. So குஜராத் பப்ளிக் சர்வீஸ்ல கேட்டதுதான் சரியா. So ரீசெண்டா கேட்டதுதான். So which one of the following statement is not correct? So PERT is activity oriented, CPM is event oriented. இதுல ஃபர்ஸ்ட் இதே தப்பு தான் சரியா. So PERT தான் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஈவென்ட், CPMங்கிறது ஆக்டிவிட்டி ஓரியன்டட். ஸோ இதான் தப்பான ஆன்சர். ஸோ நாட் கரெக்டுங்கிறது இதுதான் ஆப்ஷன் ஏ சரியா. ஸோ 3 டைம் எஸ்டிமேட்ஸ் கரெக்ட், 1 டைம் எஸ்டிமேட் கரெக்ட். பெர்ட்ல ஸ்லாக் யூஸ் பண்ணுவோம், சிபிஎம்ல ஃப்ளோட்டு ரெண்டுமே ப்ராஜெக்ட் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல அகெயின் ஸோ இது ப்ராபிலிட்டி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இங்கே என்னன்னா அந்த டேபிள் வழி கொடுக்கல சரியா. ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் த டேபிள்ஸ். ஸோ ஹியர் ஆல்சோ வி ஆர் யூசிங் த சேம் ஃபார்முலா டிஎஸ் மைனஸ் டிஇ டிவைடட் பை சிக்மா ரைட். ஸோ இங்கே ஷெடியூல் டேட் எனக்கு எவ்வளோ இருக்கு TS 13 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டைம் கொடுத்தாச்சு 21 டிவைடட் பை மை சிக்மா வேல்யூ சாரி 21 டேஸ்ங்கிற பெசிமிஸ்டிக்கா சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு கால்குலேட் சாரி நாட் ஸோ யூ ஹவ் டு கால்குலேட் த ஃபர்ஸ்ட் TE. ஸோ TE வேணும்னா யூ ஹவ் டு யூஸ் த ஃபார்முலா. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இந்த சேம் ஃபார்முலா T0 எவ்வளவு 9 பிளஸ் 4 into TM. ஸோ 4 into 15 60 பிளஸ் TP 21 டிவைடட் பை 6. ஸோ எவ்வளோ வரும் 69 70 90 by 6. ஸோ 90 by 6னா 15 days. ஸோ T வந்து 15. ஸோ டிவைடட் பை சிக்மா வேணும். ஸோ சிக்மாவுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் சிக்மா ஸ்கொயர் படிச்சிருக்கோம் சரியா. ஸோ சிக்மா ஸ்கொயர்னா யுவர் பெசிமிஸ்டிக் டைம். ஸோ TP சரியா மைனஸ் T0 டிவைடட் பை 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹியர் TP எவ்வளவு 21 தான் TP. T0 வந்து 9. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 12 சரியா. ஸோ 12 by 6 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ யூ வில் கெட்
2 square 4 சரியா so sigma square வந்து 4 னு வருது so sigma will be 2 so just substitute the 2 so minus 2 by 2 you will get minus 1 so minus 1 னா சொல்லிருக்கோம் z equal to plus 1 னா 84 தெரியும் so 100 ல மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா you will get the minus 1 value so around 16 is the answer சரியா option C so இதான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து இப்போ கொடுத்துருக்கேன் சரியா so you have to remember at least ஏதாவது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க so இந்த இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் z equal to 0 னா probability 50 z equal to 1 னா probability 84 z equal to 2 97.7 z equal to 3 னா 99.9 so இதில் அப்படியே மைனஸ் வேணும்னா so 1 மைனஸ் 100 மைனஸ் போட்டிங்கன்னா கிடச்சிரும் அவ்வளோதான் சரியா so remaining values இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் so answer 16% right so next CPM is a technique based on the so CPM na படிச்சிருக்கோம் it is based on activity oriented so use of CPM so lies in so எதுக்காக வந்து யூஸ் பண்ண போறோம் taking corrective measures scheduling and controlling the project planning and controlling the most logical sequence of operation so அதை பேஸ் பண்ணி network diagram draw பண்றோம் so அதுல தான் we are going to make the plan and control so option C சரியா so one more information so CPM was first used எங்க யூஸ் பண்ணாங்கன்னா மார்கன் and வால்கர் சரியா so he only used the CPM method சரியா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க மார்கன் and வால்கர் CPM யூஸ் பண்ணது so critical path is obtained in PERT analysis by joints events having a zero slack சரியா so critical path னு வந்துட்டாலே zero slack தான் right and CPM and PERT techniques are used for so why we are going to use layout planning financial management executing a new project so இதுக்காக தான் we are going to increase executing a new project வந்து நம்ம execute பண்ணனும் அதுக்காக தான் we are going to CPM and PERT method so which of the following statement is correct so when slack of an activity is 0 it falls only on critical path okay correct தான் CPM techniques is useful to minimize the direct and indirect expenses critical path வந்து யூஸ் பண்ண போறோம் so minimize the direct cost indirect expenses okay critical path of a network represents the minimum time required to completion of the project இதுவும் கரெக்ட் தான் so all of these எல்லாமே கரெக்ட் தான் சரியா option D so இதுல cost slope வந்து ஃபார்முலா கேட்டிருக்காங்க so we have discussed சரியா so லாஸ்ட் இதுலயே பார்த்திருப்போம் crashing so அதுல cost வந்து இப்ப crashing cost ஃபர்ஸ்ட் வரும் minus your normal cost அதே மாதிரி டைம் எடுத்துட்டீங்கன்னா your normal time தான் ஃபர்ஸ்ட் வரும் சரியா so tn minus tc so அவ்வளவுதான் cc minus cn option B காஸ்ட் வந்து இதான் கிராசிங் காஸ்ட் அதிகமா இருக்கும் டைம் வந்து நார்மல் டைம் அதிகமா இருக்கும் இந்த ஸ்லோப் எடுப்போம் இல்லையா அதுதான் இந்த ஸ்லோப் இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து டைம் இது டைரக்ட் காஸ்ட் சரியா ஸோ லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அது என்னன்ட்டு ஸோ பெர்ட் ஸோ பெர்ட்டோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க ஸோ ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் ஸோ அதான் வந்து பெர்ட்டோட அப்ரிவேஷன் ரைட் ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட different questions on PERT and CPM so next we will start with the engineering service examination la ketta questions வந்து we will discussed சரியா so first question which of the following are the guidelines of for the construction of a network so என்ன கொடுத்திருக்காங்க each activity is represented by கொடுத்திருக்கு சரியா 1 minute so each activity is represented by one and only RMR so ஒரு இதுல தான் காட்ட போறோம்னு கொடுத்திருக்காங்க okay I think now it is visible so which of the following are the guidelines for the construction of a network so இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போறோம் each network right so is represented by only one RMR first இது அதே மாதிரி two activities can be identified by the same beginning and ending of the events so இது கண்டிப்பா தப்பு தான் சரியா two activities can be identified by the same beginning ending வந்து இருக்காது சரியா so different தான் இருக்கும் இது கரெக்ட் dangling must be avoided correct dummy activities consume no time and resources so our option 1 3 and 4 so these three are correct so next the network diagram shown below the critical path along சரியா so critical path வந்து இதல ஐடென்டிஃபை பண்ணனும் so from the options சரியா so அவங்களே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க so you have to add these all the duration so maximum duration எது வருதோ அதான் ஒரு critical path so இத ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 1 to 2 3 சரியா so 3 plus 4 plus அடுத்து 5 plus 5 so plus 4
சரியா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா you will get so 3 so 10 19 sorry 14 18 21 you will get 21. ஸோ அதுக்கப்புறம் 1 2 3 ஸோ ஆக்சுவலாக இது டம்மி தான் சரி டம்மி ஆக்டிவிட்டி these two are will get zeros தான் சரியா? ஸோ there is no time involved zeros இது ரெண்டுமே. ஸோ put 0 and add சரியா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா you will get 3 plus 4 so 0 so again 3 4 இது 6 plus 4 10 சரியா? ஸோ டோட்டலாக ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 10 14 17 20 and 24 சரியா? ஸோ இதோட அது மேக்ஸிமம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இங்கே 1 2 3 3 plus 4 சரியா? ஸோ 3 plus 4 plus so 3 to 4 3 to 4 5 4 to 7 so 4 to 7 கொடுத்துருக்கு. ஸோ 4 to 7 வந்து 0 7 to 8 again so 0 so 3 4 7 here 6 7 to 8 வந்து 6 so 8 to 9 வந்து 4 so just add all the values 10 15 19 22 so 22 வரும் சரியா? ஸோ இந்த ஆப்ஷனில் 1 2 5 6 7 8 9 ஸோ 1 2 2 தெரியும். ஸோ 3 ரைட் ஸோ 2 to 5 ஸோ 2 to 5 plus 2 5 to 6 3 4 6 plus 4 கரெக்டா? ரைட்டு. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 plus 4 10 14 14 17 19 and 24 ஸோ இங்கே 24 தான் வருது சரியா? ஸோ இங்கே 3 plus 2 இது plus 3 ஸோ ஹியர் plus 4 6 4 சரியா? ஸோ 10 14 17 17 19 ஸோ 22 ஸோ 22 தான் கிடைக்கும். ஸோ ஹியர் வந்து 22 ஸோ ஹியர் 22 ஒன்லி 24 ஆப்ஷன் பி இதுதான் மேக்ஸிமம் சரியா? ஸோ எந்த பாத் வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் ஸோ விச் த பாத் விச் டேக்ஸ் ஏ மேக்ஸிமம் லாங்கஸ்ட் டைம் வந்து எடுக்குதோ அதுதான் we are calling it as a critical pathன்னு சொல்லுவோம் சரியா? ஸோ ஆப்ஷன் பி அதான் 24 வருது. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரலி PERT is preferred over CPM for the purpose of project evaluation. ஸோ PERT is based on the approach of multiple time estimates for each activity. ஸோ PERT வந்து ஓகே இது கரெக்டு தான் பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் போயில வந்து PERT தான் யூஸ் பண்ணுவோம். பட் பேஸ்ட் ஆன் அப்ரோச் ஆஃப் மல்டிபிள் டைம் எஸ்டிமேட் 3 டைம் எஸ்டிமேட் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் இது போகிறோம். ரெண்டுமே கரெக்ட் தான் சரி. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ ரைட். ஆப்ஷன் ஏ அது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன் ஏ PERT நெட்வொர்க் ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் டியூரேஷன் ஸோ கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ டிஇ கொடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு. ஸோ டிஇ 36 அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க 4ன்னு ஸோ சிக்மா ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே டிஎஸ் எகெயின் 36 கொடுத்தாச்சு. ஸோ இசட் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎஸ் மைனஸ் டிஜி ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். ஸோ கண்டிப்பாக 50% ஒரு ஆன்சர் அவ்வளோதான். இசட் ஈக்குவல் டு 0னா 50 ஆப்ஷன் சி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா இப்போ ஸோ தேர் இஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க கிரிட்டிக்கல் பாத் சரியா? ஸோ ஏ டு இ ஸோ இதான் கிரிட்டிக்கல் பாத் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கிரிட்டிக்கல் பாத் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை இண்டிவிஜுவல் ஆட் பண்ண வேண்டியதான். சிக்மா 1 ஸ்கொயர் சிக்மா 2 ஸ்கொயர் சிக்மா 3 ஸ்கொயர் இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது 4 16 அகெயின் 4 + 1 ஸோ எவ்வளோ வரும் 25. ஸோ இது வந்து சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்க ரூட் எடுத்துருங்க ஆப்ஷன் சி 5 அவ்வளோதான். So next, so estimated time TC and variance V on the critical path in network diagram are given below. Okay. So here we are going to calculate the probability of completing. So schedule time வந்து கொடுத்துருக்கு 43 கொடுத்துருக்காங்க. So your expected time கண்டுபிடிக்கணும் variance. So இது வந்து கொடுத்துருக்கு சரியா? So இப்போ ABC and so 3 times கொடுத்துருக்காங்க. So here we are going to calculate. So sigma இப்போ எடுத்தீங்கன்னா sigma square. So எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க இதான் critical pathன்னு கொடுத்தாச்சு. So 9 sigma எடுத்தீங்கன்னா 3 you will get sigma as 3. so here my TE expected time so இதெல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரியா? எவ்வளவு 30 to 40. so Z வேல்யூ எடுத்தீங்கன்னா TS minus TA
divided by sigma இதான் ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ இங்கே 3/3 போட்டிங்கன்னா 1 ஸோ z equal to 1 நம்ம படிச்சிருக்கோம் 84 ஆக்சுவலா சரியா ஸோ 84% வரணும் ஆப்ஷன் சி it should be 84 so next so the earliest occurrence of a event one is 8 weeks and the latest occurrence கொடுத்திருக்காங்க okay so ரெண்டு ஈவென்ட் கொடுத்திருக்கு சரியா so earliest event of first event 8 weeks அதே மாதிரி இப்ப latest occurrence அதிலே கொடுத்தாச்சு so latest occurrence earliest 26 event number 1 2 எவ்வளவு கொடுத்திருக்கு for event 2 32 அதே மாதிரி latest எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 37 ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் ஃப்ளோட்ஸ் அதே அதுக்கப்புறம் TE வர கொடுத்துட்டாங்க சரியா ஸோ 11 ஸோ டோட்டல் ஃப்ளோட் கேட்டிருக்கு ஸோ டோட்டல் ஃப்ளோட் ஃபார்முலா ஸோ எய்தர் யூ கேன் கால்குலேட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் பை இயர்லியஸ்ட் ஃபினிஷ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ரைட் ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் அடுக்கையில் சரியா ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா தான் இருக்குது சரியா ஸோ யூ கேன் யூஸ் so first you take the latest so maximum உள்ளது 37 minus சரியா so your earliest finish actually இது வந்து finish சரியா minus earliest finish வேணா so இருக்கிற மினிமம் உள்ளது வந்து நம்ம ஈவென்ட் 1 தான் சரியா so இதோட வந்து இப்போ நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா earliest finish for 1 எடுத்தீங்கன்னா என்ன வரும் so நம்ம படிச்சிருக்கோம் 8 plus TE so TE வந்து 11 so earliest finish for event number 1 is 11 so 19 so 37 minus 19 you will get 18 சரியா so 18 is the answer அவ்வளவுதான் so earliest finish எடுப்போம் so earliest finish எடுக்கிறது ஃபார்முலா தெரியும் earliest start plus your duration of the particular activity so earliest start எடுக்கும்போது you have to take the minimum value so எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க so அதே மாதிரி இங்க earliest finish எடுக்கையில வந்து you have to take the maximum so எது வருதோ அதை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் சரி so option C is the right answer right. so next so time estimates of an activity in a PERT network so time different time கொடுத்தாச்சு so they are asking to calculate so இது வந்து as usual அதே தான் சரியா so here also here we are going to calculate first TE கண்டுபிடிங்க so TE calculate பண்ணீங்கன்னா you will get T0 எவ்வளவு 9 plus 4 into TM 60 your TP 21 by 6 so you will get TE value எவ்வளவு கிடைக்கும் 90 by 6 சரியா சிமிலர் அது பார்த்த மாதிரி இருக்கு 15 so your scheduled வந்து இப்போ என்ன கேட்டிருக்கு எனக்கு 13 சரியா so sigma value தேவைப்படுது so sigma I think the same problem we have discussed already 21 minus 9 by 6 அதே தான் வந்துச்சு இல்லையா I think the same actually the same question it was repeated in the state public serviceல கேட்ட அதே தான் இருக்கு so TP minus so 12 by 6 வரும் சரியா so sigma square 4 ன்னு எடுத்துறோம் sigma we got as a 2 so use the formula z வந்து இது யூஸ் பண்ணீங்கன்னா 15 minus 3 so 2 by 2 அப்படினு வந்தது சரியா so 2 by 2 so your sigma value is 2 so here TS 13 சரியா so 13 minus 15 by 2 so z value minus 1 so minus 1 we have studied 16% இது answer so the same question சரியா அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு so இதுக்கு முன்னாடி previous ஸ்டேட் வந்து கேட்டிருந்தாங்க அதே क्वेश्चन தான் இருக்கு so dummy activities எதுக்காக யூஸ் பண்றோம்னா இதே தான் மறுபடியும் அதே ரிப்பீட்டட் satisfy the precedence relationship so next problem earliest starting time of an activity 8 weeks latest finish கொடுத்தாச்சு duration கொடுத்தாச்சு total float கேட்டிருக்கு சரியா so total float so நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் we have solved by you can take either so latest finish minus earliest finish எடுத்தீங்கன்னா கிடைக்க போகுது அவ்வளவுதான் சரியா so latest finish கொடுத்திருக்கான்னு பாருங்க 37 கொடுத்துருச்சு சரியா so earliest finish தெரியாது so earliest finish இப்பதான் ஒரு ஃபார்முலா பார்த்தாலே அதேதான் earliest finish வேணா earliest start plus duration அந்த expected time so here earliest starting வந்து இப்போ எவ்வளவு கொடுத்திருக்கு நம்மளுக்கு so எனக்கு earliest start வந்து இங்க 8 கொடுத்தாச்சு
டியூரேஷன் 11 கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான் 19. ஸோ ஆட் பண்ணி 19 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 18. அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எதுவும் சிமிலர், பட் ஒன்லி திங் வேல்யூ சேஞ்ச். வேல்யூ அதே தான் கொடுத்துருக்கேன், பட் ஒரு வேற மாதிரி கேட்டிருக்காங்க. சேம் 18 வீக்ஸ் யுவர் லேட்டஸ்ட் டோட்டல் ஃப்ளோட். ஸோ நெக்ஸ்ட் 4.1.1. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டோட்டல் கம்ப்ளீஷன் கேட்டிருக்கு. சரியா? ஸோ ஹியர் ஆல்சோ we have to check. So what is the critical path எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா we have to add sorry. So ABC. ஸோ இதெல்லாம் ஸோ இப்போ வந்து I am taking ABEH இந்த வேல்யூ மட்டும் எடுக்கிறேன். ஸோ 5, 5, 10. ஸோ ஒன் ஆப்ஷன் வந்து 18. சரியா? ஸோ ஃபைனல் வந்து ABCDFGH தான் எனக்கு எண்டு பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்தோம்னா 18 ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ எகெயின் I am taking ADGH. ஸோ இந்த பாட்டம்ல இருந்து எடுக்கிறோம். ஸோ 20. ஸோ யூ ஹேவ் டு செக் ஆல் த பாசிபிள் வேஸ். சரியா? ஸோ எது மேக்ஸிமம் வருதோ அதுதான் எடுக்கணும். ஸோ இப்போ ABCDFEH ஒரு பாசிபிள், அதே மாதிரி ACDGH ஒன்று வரலாம். சரியா? ஸோ லைக்வைஸ் we are having n number of possible ways. சரியா? இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்க. சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மேக்ஸிமம் வர்றது எதில் வரும்னா you will get AB, C and D, F, E, H. சரியா? ஸோ AC, ஸோ ABC, ABCD, F, E and H. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get the value 5, 9, 17, 22, 30. சரியா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 30 வரும். ஸோ இதான் பார்த்து ABCDFEH. ஸோ 30 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ மேக்ஸிமம் டைம் எதோ வருதோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம்ங்கிறது இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம், மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் பாத்தில் வர்றது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபார் ஷார்ட்டர் டியூரேஷன் updating is done frequently. So for larger duration, so they have mentioned frequency of updating is decreased. இது கரெக்ட் தான். சரியா? ஸோ ஷார்ட்டஸ்ட்ல வந்து அப்டேஷன் அதிகமாக இருக்கும். லார்ஜஸ்ட் டியூரேஷன் ப்ராஜெக்ட்ல frequency of updating is decreased as the project is nearing the completion. Updating is caused by overestimated, correct, and underestimated of times. இதுவும் கரெக்ட் தான். The outbreak of natural community necessities இது தேவையில்லை. சரியா? இதுவும் தப்பு தான். அவுட்பிரேக் ஆஃப் நேச்சுரல் கம்யூனிட்டி அதனால தான் அந்த அப்டேட்டிங் தேவைன்னா கிடையாது. ஸோ இஃப் யூஆர் மெஷரிங் அப்டேட்டிங் காஸ்ட் பை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணுறத விட அதிகமாக வந்து பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே கம்மியாக பண்ணுறோம், அதனால தான் வி ஆர் ஹேவிங் அப்டேஷன். ஸோ 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. ஸோ 13 கொஸ்டின். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசியூம்டு ஃபார் டைமிங் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பெர்ட் நெட்வொர்க். ஸோ பெர்ட்ல வந்து டைம் வந்துட்டாலே பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நார்மல் வந்து எதுக்கு வரும்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் வர்றது வந்து நார்மல், டைம் எஸ்டிமேஷன்னாலே பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஹியர் ஆல்சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே தான், டிஇ தான் கேட்டிருக்காங்க. ஸோ த சேம் ஃபார்முலா T0. ஸோ T0 வந்து 8. ஸோ இங்கே 4 times 40 + 14 / 6. சரியா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஸோ 54, 62/6. ஸோ 10.33 ஆப்ஷன் பி. அவ்வளோதான், டைரக்டாக ஈஸியான கொஸ்டின் தான் அது. ஸோ ஹியர் ஆல்சோ செகண்ட் எகெயின் மறுபடியும் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாத். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் கால்குலேட் பண்ணுங்க. 1, 2, 4, 6, அதே மாதிரி 1, 2, 3, 4, 6, 1, 2, 3, 5, 6. ஸோ ஒன்னொன்னே கால்குலேட் பண்ணுங்க. சரியா? ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக நான் கால்குலேட் பண்ணிட்டேன், பட் டேரெக்டாக சொல்லிடுறேன். பட் யூ ஆல்சோ ட்ரை. 1, 2, 4, 6 எடுத்தீங்கன்னா 19 வரும். இன்னொரு பாத் வந்து 20 வரும். இன்னொரு 19, 17, 18. ஸோ தேர் ஆர் 5 பாசிபிலிட்டிஸ். ஸோ அதில் மேக்ஸிமம் வர்றது 20. சரியா? 20 வர்றது எந்த பாத்துக்கு வரும்னா 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 and 6. இதை எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 20 எவ்வளோ கிடைக்கும். சரியா? 10, 10, 20. ஸோ இவர் டிஇ இதான் 20 கொடுத்தாச்சு. ரைட். ஸோ இப்போ எனக்கு சிக்மா ஸ்கொயர் வேணும்னா ஸோ சிக்மா ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, 4ங்கிறது கொடுத்தாச்சு. அண்ட் கிரிட்டிக்கல் பாத் வேரியன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 4.
by sigma equal to 2. So இதுல இருந்து z value, so ts minus te divided by sigma அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். So schedule வந்து 24 minus 24 by 2. So you will get z value as 2. So z வந்து 2 னா we are getting 97.97%. z equal to 3 னா 99.7. So z equal to 2 னா 97.7. சரியா? So ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அதே தான். So next, the change in critical path requires rescheduling in a PERT network. So அதே மாதிரி some of the activities cannot be completed in time due to unexpected breakdown of equipments or non-availability of raw materials. சரியா? So இது வந்து ரெண்டுமே ஆக்சுவலா ட்ரூ தான். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். பட் ஆனால் இங்கே சேஞ்ச் இன் கிரிட்டிக்கல் பாத் ரெக்வயர்ஸ் ரெஸ்கெடியூலிங் அது கரெக்ட். பட் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் cannot be completed in due time. Unexpected breakdown. So இது எல்லாமே வந்து CPM ஆக்சுவலா இது வந்து கரெக்ட் ரீசன் ஃபார் CPM ஃபார் சேஞ்சிங் இன் த கிரிட்டிக்கல் பாத் பட் நாட் இன் த PERT மெத்தட். ஸோ இண்டிவிஜுவலா ட்ரூ பட் ரீசன் வந்து தப்பு. For option B. So next the variance of the completion time for a project is the sum of variance of so your critical activity time. So அதில் உள்ளதான் we are going to add, right? So option C, right? So remaining questions we will discuss in the next video. So don't forget to subscribe our channel Katradume Karpom Karpipom. So thank you for your valuable time. We will meet in the next video. Thank you.